கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில கர்த்தர் தாமே நம்மளோட பேசுகிறதான சூழ்நிலைகள் அமைந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். முதலாவது ஒரு சின்ன ஜெபம் செஞ்சுக்கலாம் தேவ பிள்ளைகளே. கர்த்தாதி ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புதிய கிருபைகளை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். வேதத்தில் உள்ள ரகசியங்கள் மூலமா எங்களோடு கூட பேசி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை இன்னுமாய் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் சரி செய்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஏன்னா நீங்க வருகிற காலம் ரொம்ப சமீபமா இருக்கிறபடினால எங்களை நாங்களே சரி செய்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையை கொடுத்திருக்க ஸ்தோத்திரம். நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இருதயத்தில் பதிய வைத்துக் கொள்ள கேட்கிற ஒவ்வொருவரின் இருதயத்தையும் என் இருதயத்தையும் சேர்த்து தாழ்த்தி கொடுக்கிறோம். நீங்களே அதுல பதிய வைக்க முடியாது கெஞ்சு மண்டாடுறோம் இயேசுப்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா எங்களுக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லை. அதற்காக கூட ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து பேசுங்க. இயேசு நாம் செபிக்கிறோம். ஆமென். இந்த காலைகளில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையானது மார்க்கு விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் ஜனங்களை விட்டு வீட்டிற்குள் பிரவேசித்த போது அவருடைய சீசர்கள் அவர் சொன்ன உவமையை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். பார்க்குறப்ப சின்ன விஷயமா உங்களுக்கு தெரியும். ஆனால் இது இருக்கிறது சின்ன விஷயம் இல்லை. நிறைய விஷயங்களை சத்தியங்களை உள்ளடக்கிய வார்த்தை இது. இந்த குணங்கள்லாம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்மளை நாமளே பரிசோதித்து ஆராய்ஞ்சு அறிஞ்சு அதுலேருந்து நம்ம விடுதலையாக வேண்டியது இந்த நேரத்தில் நிச்சயமாக இருக்குது. தேவ பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, கேட்குற ஒவ்வொருவரும் இந்த குணங்கள் உங்களிடத்துல இருந்தால் எடுத்து போடுங்க. இது எந்த சூழ்நிலையில் இருந்ததுன்னா எருசலேமில் பரிசேயரும் வேதபாரகம் சீசர்களை குற்றப்படுத்திட்டு இருந்தாங்க. எதனாலன்னா அவங்க கை கழுவாம சாப்பிட்றாங்க, அப்புறம் அப்படி சாப்பிட்றது தீட்டு போடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசும்போது தான் தேவன் அவர்களுக்கு மத்தியில இந்த வார்த்தையை சொல்லிட்டு போறாரு. என்னன்னா மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ள போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்தாது. ஏன்னா அது சாப்பிட்டு செரிச்சு நமக்கு வெளிசாயிரும், ஆசனம் வழியா வெளியாயிரும். ஆனா அவன் உள்ளத்துல இருக்குன்னு புறப்படுகிறவைகள்லாம் மனுஷன் தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. இதை எதுக்காக சொல்றாருன்னா, கேட்கறதற்கு ஒருவன் காதுள்ளவனா இருந்தால் கேட்க கடவன் சொன்னது. எல்லாருமே இதை கேட்கணுங்கிறதுதான் தேவனோட சித்தம். தேவ பிள்ளைகளே இதை கவனிங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கான வார்த்தைகள் அந்த குணங்கள் நமக்குள்ள இருந்தா உடனே இந்த நிமிஷத்திலிருந்து அதுல இருந்து விடுதலையாக தேவனிடத்துல மன்றாடுங்க. உங்களுக்கு விடுதலை கிடைச்ச அடுத்த நிமிஷம் கர்த்தர் தாமே அவரோட வார்த்தைகளை உங்களோட பேச நிச்சயமா அந்த தெய்வம் பேசுகிற தெய்வம் உங்களோட பேச தயாரா இருக்காரு. நீங்க உங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க. மனுஷரோட இருதயத்துக்குள்ளே இருந்து வருகிற முதலாவது பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரம் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். இதுதான் மனுஷனுக்கு உள்ளத்திலிருந்து இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளை காத்துக்கொள்ளணும். பொல்லாதவர்களாகிய இவைகள்ல இருந்து நம்ம உள்ளத்துல புறப்பட்டு வரும்போது அப்பதான் நம்ம தீட்டுப்பட்டவர்களா இருப்போம் தேவ பிள்ளைகளை. ஸோ அந்த தீட்டு நம்ம வாழ்க்கையில இல்லாம இருக்க இந்த காலை வேளையில ஒப்பு கொடுப்போமா? உங்களோட இருதயத்தின் ஆழத்துல இருந்து இருதயத்துல இந்த மாதிரி சிந்தனைகள் இருந்தா கர்த்தர் தாமே எங்களை விடுதலை பண்ணுங்க. இந்த குணங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு இந்த காலை வேளையில மன்றாடி கேட்போமா? வாங்க சேர ஜனங்களை உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளையில எங்களுக்கு கொடுத்த அருமையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒரே ஸ்தோத்திரம். கேட்கிற பிள்ளைகள் யாவரோடு கூட நீ காது உள்ளவன் கேட்கிறவன் சொன்னபடி கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஒரே ஸ்தோத்திரம். இந்த குணங்கள் எல்லாம் இல்லாதபடி, பொல்லாத சிந்தனைகள் இல்லாதபடி, விபச்சாரங்கள் இல்லாதபடி, வேசித்தனங்கள் இல்லாதபடி, கொலைபாதகங்கள் இல்லாதபடி, களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் இதில் இருக்கிற ஒன்றும் அவருடைய இருதயத்தில் புறப்படாதிருப்பதாக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஸ்தோத்திரம். பொல்லாங்கானவைகளை இந்த காலை வேளையில நீர் ஆண்டவரே அதை வேறெடுத்து போடும்படியாய் கூட செபிக்கிற தகப்பனே. அப்படிப்பட்ட குணங்கள் யாருக்காவது இருந்தா கர்த்தர் அவருக்காக இந்த நேரத்துல பேசியிருக்கீங்க. ஒவ்வொருவரும் அந்த காரணத்தை எடுத்து போட்டு உள்ளத்திலிருந்து புறப்படுகிற அந்த மனுஷனுடைய தீட்டிலிருந்து அவர்கள் தப்பித்துக்கொள்ள என் தேவன் உதவி செய்கிறாங்க. மனுஷனுடைய தீட்டு அவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரலோகம் செல்லாதபடி தடுத்து போடாதபடி கர்த்தர் அந்த விஷயங்கள்லேருந்து விடுதலையாக உதவி செய்யுங்க. நீங்க செய்வீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் எங்களோட பேசினதுக்காக நன்றி. மிகப்பெரிய சத்தியத்தை சொன்னதுக்காக நன்றி. கர்த்தர் இன்று இருந்தது போல என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருப்பாராக. இயேசு நான் செபிக்கிறோம். ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென்.
தேவ பிள்ளைகளை மீண்டும் சந்திப்போம். God bless you.